யாரு இந்த ஆண்டி அழகா இருக்கிறாளா? ஆமாப்பா, சகிலா ஆண்டி. நீ வாய மூடு. தாலி கட்டிக்கிறேன் உனக்கு தான் போய் சொல்லாதே. நைட் ஆனா கிளம்பி போயிடுறீங்க. எப்படி தேவடியா உன்ன மாதிரி கிடையாது. தேவடியா பார்த்து தேவடியா நம்மள தேவடியா கேக்குறாவா? இந்த மாதிரி நேரடியா இருந்து என்ன மாதிரி சொல்லிட்டேன். மறைமுகமா சூப்பரா என்கிட்ட பேசாது. இது கல்ல காதல். நேரடியா இட்டு போட்டானா யாரா மறைமுகமா யாரா சொல்றேன். இட்டுன்னு போவேன். என்ன கொடை அழகாக இருக்கின்றது. எனக்கு தொட நாகம் இருக்கு. அண்ணா அண்ணா என்றுமே நலமோடு இருக்க வேண்டுமடா. ஆமா ராய் போடுவாயா. ஆமா மயிலார் சென்றா இருந்து பட்டப்படிப்பு முடித்து விட்டாயா? இடமெல்லாம் சிறப்பு. மகிழ்ச்சியடா. தம்பி பையன கல்லூரியில் உடைய தம்பி தான் முதல் மாணவன். மயிலாடு சென்று பட்டம் படித்துக் கொண்டிருந்தது என்ன? அதிர்த்த காரணம் என்னவோ? தம்பி நாட்டுக்கு நான் தாண்டா மன்னன். தாய் தந்தை இருவரை நாட்டு பொறுப்பு ஆசி யாத்திரை சென்று விட்டார்கள். எனது இந்த சத்தியம் எனக்கு மன்னனா முடிச்சுட்டு வந்தீங்களா? ஆமாடா. இத கேட்கும் போது மனதுக்கு அகலத்த சந்தோஷம். ஆமா அண்ணா, நம்முடைய அரமனை சின்ன வயசு துளி குத்தி விளையாடி இருக்கின்றேன். அழகான சிலை ஒன்று நிற்கிறது. இந்த சிலை எங்க கொண்டு வந்தீங்கன்னா? யாரும் கொண்டாடலப்பா. நான் தான்ப்பா 1050 கட்டி வந்தது. 1050? டேய், இந்த சிலைக்கு மதிப்பு 1050. இந்த சிலைக்கு விலை மதிப்பே கிடையாதாடா? இந்த சிலையில அதிக ஓட்டை இருக்குதுடா. அது எப்படி உனக்கு தெரியும்? சிலைன்னு இந்த ஓட்டை இல்லாம இருக்கும். அப்படி பார்க்க போனா இந்த சிலைய நீ முழுசா பாத்துக்கிற. இல்ல சாமி, பணம் கட்டிருந்தோம்னாவோ நான் தான் யாரோ கடைசி வேலை பணம் தான் கட்டி போனோம். பாத்துட்டு பைக் கட்டி போட்டான். எதையும் பார்க்க போறது கிடையாது. அண்ணா, இந்த சிலை எங்க கொண்டு வந்தீங்கன்னா? இந்த தங்க சிலை தான் என் மனைவி கட்டளை. தம்பி வந்துக்கிறான்டா. டேய் ஐயோ, அவன் மட்டும் பாரு. நான் ஆண்டிவள் பெண், என் மனைவி இவள். பைபாஸ்ல போ, உன்னால கூப்பிடாத. ஆமா ஆமா ஊட்டல அவசியம் நீ என்ன பாக்க? ஏய் ஏய் நான் மூணு நாள் சுரேஷ் அந்த சின்ன சுரேஷ் மட்டும் நானா ரமேஷ் கொடுத்தா. அண்ணா அண்ணே இப்படி அழகு தேவதை. அடடடடா எனக்கு அண்ணியாக கிடைக்க. மூணாவது காரியத்துல கட்ட வந்துக்கற போ. போற ஜென்மத்தில் புண்ணியமல்லவா செஞ்சிருக்க வேண்டும். வயிற்றுல நலமோடு இருக்க வேண்டும். இருந்தாலும் பால் பழம் குடிச்சு அரைச்சு கொண்டு என்ன சாப்பிடுறீங்க? நம்பாத தேவடியா, என்ன கூட பிடித்தான். அதை கட்டிட்டு தாண்டா பாவாடை கட்டி விட்டுட்டா எனக்கு. இதாண்டா யாரு கொடாது தேவடியா பையன் மானாவடி ஐத்து மாத்திரத்தால போட்டுறான். பாரு வீட்டுல போய் தூக்கிடுறான். வயிற்றுனரி தம்பி சுக்ரீமா இல்ல இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டேன். தங்கச்சி எங்க என்று கேட்டது. மூடுங்க இங்க பா சொல்றேன் நான் சொல்லி. ஐயோ அண்ணே, அவளை பத்தி கழுவ கூடாது. என்னடி அவளை பத்தி கவலைப்படுறீங்க? சொல்லுங்க நீ. தங்கச்சி இருக்கிற முத்தானகி பாடசாலை பயிலும் படுதி அந்த வாழ்நூறு விக்கி பண்ணி கூட்டிட்டு ஓடிட்டா. நீ சாதாரண குழந்தை நினைச்சு நீ அந்த தவறை செஞ்ச. போய் நீயா தங்கச்சியா? அதை ரெண்டு கூட பார்க்க முடியலையே. நான் கிடையாதுடா, என்ன வீட்டுக்குன்னு ஓடல. உன் தங்கச்சி ஆவின் கடை வச்சுக்கிறாரு. எங்க மாமா விட்டு தம்பி மறுபாவி தவறு செய்து விட்டாளடா. தவறு செய்து அவளை நாட்டை விட்டு ஓடி விட்டாளடா.
அனைத்து உண்மையா? சிவாஜி கணேசன் கட்டண்டா அவனாண்ட. அனைத்து உண்மையா? சிவாஜி இந்த தர்ம பத்தி அனைத்து சொல்வது இவன் மீது சத்தியம். நான் இந்த கப்பல்ல நிலைக்க மாட்டேன். அது அப்படி என்றால் அனைத்து உண்மையா? சத்தியமா உண்மை. அவன் நடிய பாரு நல்லா. ஐயோ, அம்மா இது யாரு பெத்த புள்ளியோ? இந்த வெண்குள்ள ஆட்டாட்டி வீட்டுக்கு போறதுக்குள்ள உயிரா இருக்குமா செத்து போடுமா தெரியல. நல்ல நாளாத பாரு நான் வாங்கி நீங்களே பங்குச்சு எடுத்து வாங்கிக்கிற போறீங்களே. ஓட்ட மூளை தாண்டிங்க நம்மள வேணும் 3 இந்த ரோட்ல வரும்போது ஆதில் பால் மாமா வச்சுக்கீங்க. நாட்டை விட்டு ஓடி விட்டாடா. இருந்தாலும் என் தம்பி நீ வந்து விட்டாய். எனக்கு என்னடா இருக்கின்றது. இப்போது நான் காடுகள் செல்ல வேண்டும். மிருகங்களை வேட்டி ஏற வேண்டும். குடிமக்கள் குறையை தீர்த்து வைக்க வேண்டும். நானும் அமைச்சர் வருங்க. Tata, bye-bye. Love you. Miss you so much. Tata, bye-bye. இருக்குமா போவா அடிச்சவியா. நான் வந்தால ஒரு மொளகா கிள்ளி வச்சேன். கொடுக்க மாட்டேன் அன்னைக்கு ஒரு சந்தேகமா அதை தீர்த்து வைக்க அதான் அன்னைக்கு சந்தேகமா அது ஆம்பளை மரம் தான் சொல்ல முடியும். லட்சக்கணக்கு பணத்தை கொடுத்துருக்க அடுத்த மாசம் ஆபரேஷன் கிட்ட போறாங்க. வா முதல் சீல் ஓடிப்பேன். நம்முடைய அரண்மனையில ஒலாத்த வானான்றா என்ன ஒலாத்த வானா உன் நாடகத்துக்கு ஆளே கிடையாது. ஆமா ஆமா அவுத்து விட்ட மாடு நான் அப்படி சொல்லுங்க. அவன் மென்டல் அப்படிதான் இருப்பான். பெருமக்கள் வாயனை காலம் உங்களுக்கு வந்து சிரிச்சா நம்முடைய அரண்மனையில ஒரு பஞ்சன மெத்த இருக்குது. பஞ்சன மெத்தை அதுல யாரு படுத்து உறங்குறது? ஓ இதுதான் சந்தேகமா? பஞ்சன மெத்தை என்பது என்ன? என்ன? கணவனும் மனைவியும் ஓய்வெடுக்கும் அந்தரங்க அறை. உண்மை. ஆமா அதையே என்னன்னு கேக்குறீங்க? கேட்கணும் கேட்க வேண்டிய இப்ப வெளிநாடு போய் படிச்சுக்கிறேன். ஆமா இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டேன். எனக்கு அந்த பழக்கமே வேன்ல பாத்துக்கணும். ஆன் பண்ணி பண்ண பின்னாடி சீக்கிரம் என்னடா நாலாப்பேட்டை பக்கத்துல உட்காந்து சொல்லுங்க நீ. ஆமா காண போயிருக்காரு. ஐயோ சாவலை சாவலை விக்கி அவன செத்துட்டா. ஆமா எப்படா அண்ணன் செத்துருவான். புலிவா சாகுன உட்காந்து மாலை எடுத்தாரோ அண்ணன் வருவதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அண்ணி அரண்மனை தனியா இருப்பேன். அண்ணி கூட கட்டி பிடிச்சு படிக்கிறது யாரு? எல்லாத்துக்கும் போயிட்டு நான் எப்ப தரமனை பார்த்து அப்படி ஆசைப்பட்டேன். மொத்த தர முடியுமா?
கயமஞ்சக்கு அடி நச்சு பாம்பு, நீ பெண்ணா அல்லது பேயா? நீ தாய் வத்திர பிறந்தியா? திருவிழா ஓட்ட வெறி பிடிச்ச நாய் வத்திர பிறந்தியா? வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேனே, அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடி பட்டு பாவி? அம்மா வந்து சொன்னாடா. இவன் வார்த்தைக்கு அம்மா 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 பாலா குடிச்சான். ஐயோ இல்ல சுக்குத்திரி முக்கி பார்த்தனா ஒண்ணுமே கிடையாது. ஏண்டா அரிசி விற்க போனவங்க அனைத்தையும் வித்துட்டாங்களாம். பருப்பு விற்க போனவங்க பாதிலே வந்துட்டாங்களாம். ஐயோ முடிவு சொல்லு பாப்போம். வியாபாரம் அவளை பொழுது முடியுமா முடியாதா? நீ நல்ல விஷயத்தை அண்ணன் எடுத்து கூறி உன்னை நாட்டை விட்டு போகாதே போகாதே. ஐயோ ஏதோ என்னப்பா என்ன கொடுத்தாப்பா சூடு சொன்ன துணி தருவோம். சின்ன சிறு வயது முதல் அயல் நாட்டு சென்று பட்ட பட்டு முடித்து தாயகம் திரும்பி இருக்கீங்க. ஆமா நீ அயல் நாட்டுல ஆணும் பெண்ணும் சேர்ந்த படுத்து கல்லூரி எல்லாம் என்ன நடந்திருக்கலாம். சொல்லுங்க நான் உன்னை சோதித்து பார்த்தேன். அவன் டெஸ்ட் பண்ணப்பா. ஆமா ராஜா, எங்களை தப்பா நினைக்காதடா. நாங்க வீட்லயே நாங்க செக் பண்ணுவோம். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட் அதே டெஸ்ட் பண்ணுவா. சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுவோம். நாங்க வயிற்றுக்கு புரி தூண்டுறோம். இப்பதான் தக்காளி பழம் போல தலை தலைன்னு இருக்கீங்க. தொடாதடா. ஏய் நாங்க தூண்டுறாண்டி அவன். இந்த போகிட்டு போயிருக்கு தான் பெரிய தவிர இங்க ரெண்டு விஷயத்தை யாரும் சொல்ல மாட்டேன். மக்களே சொல்றாங்க நாடு நகரம் உன் பேர் நீ தொட்டு குழந்தை பேர் மேல இல்ல. நான் எப்போவே என் மனைவி பேருக்கு எழுதி வைத்து விட்டதா? சத்தியமாவா? சத்தியமாக உண்மையாவா? உண்மையாக நாடு நகரம் கட்டளைக்கு எழுதி வைத்து விட்டேன். என் நாட்டுக்கு வந்தான் மகாராணி. மகாராணி கட்டளை தான். என் மனைவி பேருக்கு எழுதி வைத்த பூச்சிக்காரா? என் மனைவிதான். மனைவி மன்னன் மகாராணி அனைத்துமே மனைவிதான். தெரியுமா? ஒரு வேலைக்காரன் ஆகிட்டு தெரியுமா? யாரு? உன் தங்கச்சி கிடையாது.
நல்லவன் என்று நான் ஐயோ அறிந்து விட்டேன் தம்பி. ஆனா நான் இறப்பதை பற்றி கவலைப்படவில்லை எடா தம்பி. கேவலம் ஒரு அரவாணி கருத்தால் நான் அடிக்கிறது ஐயோ. அது பாவி. ஆமா, நீங்க வேற அண்ணன் தங்கி தானே? எந்த காதில ஏத்துக்கிறாங்க இவளே தங்க கிடையாது. இவள் தான் அந்த ரங்க காதி. அந்த ரங்க காதலி. அப்படி என்றால் இவருடைய அண்ணனை திருமணம் செய்ததெல்லாம் நடிப்பா? அம்மா நடிப்புடாதே, நடிப்பு. பாவி. அட துரோகி. அப்படி என்றால் அவளை கூட்டி கொடுத்த நாட்டை கூட்டி கூட்டி கொடுத்து இனிமேல கொண்டு இந்த நாட்டுக்கு இடமே கிடையாது. அடுத்த தெரியும். விடவே கூடாது. பாருங்க, அவன் உயிரோட இருந்தானா நம்மளுக்கு ஆபத்து. அது மட்டுமா அவனோட 2 வீடு இருந்தாதானே அழுத்தி பிடிக்கிறான் அவனை. அவன் எங்க ஓடுகிறான் அவன்? அவன் உயிரோடு இருந்தா ஆகையா இப்போது பிடித்தலை.